என் தங்கமே, எல்லாருக்கும் உயர்வு கிடைக்கிறது போலத் தோன்றும் போது எனக்கு மட்டும் ஏன் தடை என்று உன் மனம் மெதுவாக கேட்கிறது. அந்த கேள்வி உன்னை உடைக்க வரவில்லை, அது உன்னை ஆழமாக்க வருது. இன்று உன் மனசுக்கு அமைதி தரும் ஒரு செய்தி உண்டு. தடை என்பது நிறுத்தம் இல்லை, அது திசை திருப்பம். நீ மற்றவர்களின் வெளிச்சத்தை பார்க்கிறாய், ஆனால் அவர்கள் கடந்து வந்த இருளை பார்க்கவில்லை. சமூகத்தில் அவர்கள் உயர்வை மட்டுமே காண்கிறாய், ஆனால் அவர்களின் அமைதியான போராட்டத்தை காணவில்லை. வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு வேகத்தில் திறக்கிறது. உன் வேகம் வேறாக இருக்கலாம், அதனால் உன் மதிப்பு குறையாது. என் தங்கமே, தடை வந்ததற்கு காரணம் உன்னிடம் குறை இருக்கிறது என்பதல்ல. சில சமயம் வாழ்க்கை நம்மை மெதுவாக வைத்துக்கொண்டு வலிமையை கட்டுகிறது. வேகமாக கிடைத்த உயர்வு நிலைக்காது, மெதுவாக கிடைத்த உயர்வு வேரூன்றும். நீ வேரூன்றிக் கொண்டிருக்கிறாய். நீ இப்போ இருக்கும் இடம் தோல்வியின் இடமல்ல, அது தயாரிப்பின் இடம். ஒரு மரம் பழம் தருவதற்கு முன் பல வருடங்கள் வேரை ஆழமாக செலுத்தும். வெளியே எதுவும் தெரியாது, ஆனால் உள்ளே பெரிய வேலை நடக்கிறது. உன் வாழ்க்கையிலும் அந்த வேலை நடக்கிறது. தங்கமே, உன் தடை உன்னை தண்டிக்கவில்லை, அது உன்னை திசை திருப்புகிறது. நீ போக நினைத்த பாதை உனக்கு சரியாக இருக்காமல் இருக்கலாம், அதனால் வாழ்க்கை உன்னை நிறுத்தி இங்கே சிந்தி என்று சொல்லுகிறது. இந்த நிறுத்தம் ஒரு ஆசீர்வாதம். என் தங்கமே, உன் மனம் சோர்ந்து போகும் போது ஒரு விஷயம் நினைவில் வை. உன் நேரம் யாருடைய நேரத்தோடும் ஒப்பிட முடியாது. உன் விதை வேறு, உன் மண் வேறு, உன் காலம் வேறு. எல்லாரும் ஒரே மாதிரி மலர மாட்டார்கள். நீ மற்றவர்களின் சாதனையை பார்த்து உன்னை குறை சொல்லாதே. அவர்கள் இன்று இருக்கும் இடத்தில் நீ நாளை இருக்கலாம், ஆனால் நீ இப்போ கற்றுக்கொள்கிற பாடம் அவர்களுக்கு தெரியாது. அந்த பாடம் தான் உன் அடித்தளம். தங்கமே, உன் வாழ்க்கையில் தடை வந்தது உன்னை சுத்தப்படுத்த, உன் பொறுமையை வளர்க்க, உன் நம்பிக்கையை சோதிக்க. இந்த மூன்றும் சேர்ந்தால் நீ உடைக்க முடியாத மனிதன் ஆகிவிடுவாய். நீ இப்போ அனுபவிக்கும் தடை உன் உள்ளத்தை வலிமையாக்குகிறது. முன்பு சிறிய பிரச்சனையிலும் உடைந்து போனாய், இப்போ நீ அமைதியாக நிற்கிறாய். இது வளர்ச்சி. என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை கூட்டத்தில் இருந்து தனியாக்கும். அது தண்டனை அல்ல, அது தனிப்பயிற்சி. கூட்டத்தில் கிடைக்காத தெளிவு தனிமையில் கிடைக்கும். உன் உள்ளம் இப்போ தெளிவடைகிறது. நீ உன் வாழ்க்கையை ஒரு நீண்ட பயணமாக பாரு. ஒரு சில கிலோமீட்டரில் தடை வந்தால் அது முழு பயணத்தை முடிவாக்காது, அது ஒரு இடைவெளி. நீ மீண்டும் நகர முடியும். தங்கமே, உன் மனசுக்கு அமைதி தரும் உண்மை என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் தாமதம் இருக்கலாம், ஆனால் தப்பில்லை. தாமதம் சில நேரம் பாதுகாப்பு. சரியான நேரம் வராததால் தடை வந்திருக்கலாம். நீ இப்போ கற்றுக்கொள்கிற பொறுமை நாளை உன்னை உயர்வில் நிலைத்திருக்க உதவும். பொறுமை இல்லாமல் கிடைத்த வெற்றி அழுத்தத்தில் உடைந்து போகும். என் தங்கமே, உன் தடை உன் மதிப்பை குறைக்கவில்லை, அது உன் மனதை பரிசோதிக்கிறது. இன்னும் நம்புகிறாயா என்று கேட்கிறது. நீ இன்னும் நம்புகிறாய், அதுவே உன் பலம். நீ உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான நம்பிக்கையை வளர்த்துக்கொள். வெளியில் எதுவும் நகராதது போல இருந்தாலும் உள்ளே உன் நம்பிக்கை உயிருடன் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தான் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். தங்கமே, சிலர் சீக்கிரம் உயர்வார்கள், சிலர் மெதுவாக. ஆனால் மெதுவாக உயர்வோர் அதிகம் நிலைப்பார்கள், ஏனெனில் அவர்கள் வழியில் கற்றுக்கொள்கிறார்கள். நீ உன் பயணத்தை மதிக்க கற்றுக்கொள். இப்போ இருக்கும் இடத்தை வெறுக்காதே. இது உன் உருவாக்கத்தின் காலம், உன் குணத்தின் காலம், உன் உள்ளத்தின் சுத்திகரிப்பு. என் தங்கமே, உன் தடை உன்னை நிறுத்தவில்லை, அது உன்னை தயார் செய்கிறது. பெரிய பொறுப்பு வரப்போகிறது, அதற்கான மன வலிமை கட்டப்படுகிறது. நீ ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் செய். பெரிய உயர்வு பற்றி இப்போ கவலைப்படாதே. தினசரி முன்னேற்றம் தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். தங்கமே, உன் மனசுக்கு அமைதி தரும் செய்தி, நீ பின்தங்கவில்லை, நீ தயாராகிக் கொண்டிருக்கிறாய். உன் காலம் வீணாகவில்லை, அது வேறாகிக் கொண்டிருக்கிறது.
நீ உன் உள்ளத்தில் நன்றி உணர்வு வளர்த்துக்கொள். இப்போ இருக்கிற சிறிய விஷயங்களுக்கு நன்றி சொல். நன்றி சொல்லும் மனம் அமைதியாகும். அமைதி கொண்ட மனம் தெளிவாக முடிவு எடுக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு ஓட்டம் அல்ல, அது ஒரு பயணம். வேகமாக ஓட வேண்டிய அவசியமில்லை. சரியான திசையில் நடப்பது முக்கியம். நீ உன் தடை குறித்து வெட்கப்படாதே. அது உன் கதை. நாளை நீ வெற்றியை அடைந்தபோது இந்த தடை தான் உன் கதையின் அழகான அத்தியாயம் ஆகும். தங்கமே, நினைவில் வை, வாழ்க்கை உன்னை மறக்கவில்லை, அது உன்னை வடிவமைக்கிறது. உன் உயர்வு தாமதமாக இருக்கலாம், ஆனால் அது உறுதியானது. நீ இப்போ அமைதியாக சுவாசி. உன் உள்ளத்தில் சொல், என் நேரம் வரும், நான் தயாராகிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு வாக்கியம் உன் மனத்தை அமைதியாக்கும். என் தங்கமே, எல்லாருக்கும் உயர்வு இருக்கலாம், ஆனால் உனக்கான உயர்வு தனித்துவமானது. அது உன் குணத்தோடு பொருந்தும், உன் ஆழத்தோடு பொருந்தும். தடை உன்னை நிறுத்தவில்லை, அது உன்னை திருத்துகிறது, அது உன்னை உயர்த்துகிறது. அமைதியாக இரு, நம்பிக்கையோடு இரு, பொறுமையோடு இரு. உன் உயர்வு வருகிறது. அது தாமதமாக இருக்கலாம், ஆனால் அது தவறாது. ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது. உன் மனம் அமைதியாகட்டும். என் தங்கமே, எல்லாரும் உயர்ந்து போகிறார்கள் போல தோன்றும் இந்த உலகத்தில் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தடை என்று உன் மனசு மெதுவாக கேட்கும் அந்த சத்தம் எனக்கு கேட்கிறது. அந்த சத்தம் பலவீனத்தின் சத்தமல்ல, அது விழித்தெழும் ஆன்மாவின் சத்தம். நீ உன்னை ஒப்பிட ஆரம்பித்த அந்த நிமிஷம் முதல் தான் உன் உள்ளம் காயப்பட ஆரம்பித்தது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாதை, அவரவர் நேரம், அவரவர் விதி. நீ பார்க்கிற உயர்வு எல்லாம் வெளிப்புறம் மட்டும். ஆனா உன் உள்ளத்தில நடக்கிற வளர்ச்சி அதைவிட பெரியது. ஒரு மரம் பழம் தருவதற்கு முன் அது நீண்ட நாட்கள் மண்ணுக்குள் வேர் பிடிக்கிறது. அந்த வேர் பிடிக்கும் காலம் தான் இப்போ உன் வாழ்க்கை. மற்றவர்களுக்கு கண்ணுக்கு தெரியும் வளர்ச்சி கிடைக்கலாம், ஆனால் உனக்கு கண்ணுக்கு தெரியாத ஆழமான வலிமை உருவாகிறது. நீ கேட்டுக்கொள், இந்த தடை உண்மையில தடைதானா? இல்லை உன்னை பாதுகாக்கும் ஒரு இடைவெளியா? சில சமயம் கடவுள் நமக்கு தர வேண்டியதை தள்ளிப்போட மாட்டார், ஆனால் நாம் தயார் ஆகும் வரை காத்திருப்பார். நீ இப்போ அனுபவிக்கிற தாமதம் ஒரு மறுப்பு இல்ல, அது ஒரு தயாரிப்பு. உன் மனசு சோர்ந்து போயிருக்கும். நான் என்ன தவறு செய்தேன் என்று நீ உன்னையே கேட்கிறாய். ஆனால் உன் தவறு என்னவென்றால் நீ உன்னை குறைவாக மதித்தது. நீ உன் மதிப்பை அறியாமல் மற்றவர்களின் வேகத்தை கொண்டு உன் வாழ்க்கையை அளந்தது. அந்த அளவீடு தான் தவறு. என் தங்கமே, நீ பிறந்த நாள் முதல் உனக்காக ஒரு தனி பாதை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பாதையில் சில கற்கள் இருக்கும், சில சுழல்கள் இருக்கும், சில இருட்டான இடங்கள் இருக்கும். ஆனால் அந்த பாதை உன்னை ஒரு வெளிச்சத்துக்கு அழைத்து செல்லும். இப்போ நீ அந்த இருட்டான பகுதியை கடந்து கொண்டிருக்கிறாய். அதனால் தான் வெளிச்சம் தெரியவில்லை. நீ உன் முயற்சியை நிறுத்தாதே. நீ நினைப்பதை விட உன் முயற்சி பலன் தர ஆரம்பித்து விட்டது. அது உன் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பிரபஞ்சம் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் கணக்கில் வைத்திருக்கிறது. நீ சும்மா துன்பப்படவில்லை, அந்த துன்பம் உன் உள்ளத்தை வடிவமைக்கிறது. எல்லாருக்கும் உயர்வு தெரிகிறது, ஆனா அந்த உயர்வுக்கு பின்னால எவ்வளவு போராட்டம் நடந்தது என்று யாருக்கும் தெரியாது. நீ இப்போ போராடுகிறாய், அதனால் தான் உன் உயர்வு வரப்போகிறது. தடை இல்லாத உயர்வு நிலைக்காது. தடையை தாண்டி கிடைக்கும் உயர்வு தான் நிலையானது. உன் மனசுக்கு ஒரு செய்தி, அமைதியாக இரு. ஒப்பிடாதே. உன் வேகத்தை உன் உள்ளம் தான் தீர்மானிக்கட்டும். மற்றவர்களின் வெற்றி உன் தோல்வி அல்ல, அது அவர்களுடைய நேரம். உன் நேரம் இன்னும் பெரியதாக வரப்போகிறது. சில சமயம் வாழ்க்கை நம்மை பின்னோக்கி இழுக்கும். அது தோல்வி போல தோன்றும், ஆனால் அந்த பின்னோக்கி இழுத்தல் தான் ஒரு பெரிய பாய்ச்சலுக்கான தயார். வில் எவ்வளவு பின்னோக்கி இழுக்கப்படுகிறதோ அம்பு அவ்வளவு தூரம் பறக்கும். நீ இப்போ இழுக்கப்படுகிறாய், அதனால் தான் நாளை நீ தூரம் பறப்பாய். என் தங்கமே, உன் உள்ளத்தில் ஒரு சிறிய பயம் இருக்கிறது. நான் இப்படியே இருந்து விடுவேனா என்ற பயம்.
அந்த பயம் உண்மையல்ல, அது உன் சோர்வின் குரல். உன் ஆன்மா அதைவிட பலமானது. நீ எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்திருக்கிறாய். அதே வலிமை இன்னும் உன்னுள் இருக்கிறது. இன்று நீ ஒரு முடிவு எடு. நான் யாரையும் ஒப்பிட மாட்டேன். என் பாதையை நான் மதிப்பேன். என் நேரத்தை நான் நம்புவேன். இந்த 3 வாக்குறுதிகள் உன் வாழ்க்கையை மாற்றும். உயர்வு தடைப்பட்டதில்லை, அது தள்ளி போயிருக்கிறது. தள்ளிப்போன ஆசீர்வாதம் பெரிதாகவே திரும்பி வரும். உன் வாழ்க்கை மெதுவாக நகர்கிறது என்று நீ நினைக்கலாம். ஆனால் மெதுவான வளர்ச்சி ஆழமான வளர்ச்சி. வேகமாக வளர்ந்தவை விரைவில் உடையும். மெதுவாக வளர்ந்தவை காலத்தால் சோதிக்கப்படாது. நீ அப்படிப்பட்ட வலிமை ஆகிக் கொண்டிருக்கிறாய். உன் கண்ணீர் வீணாகாது. உன் காத்திருப்பு வீணாகாது. உன் நம்பிக்கை வீணாகாது. இந்த 3ம் சேர்ந்து உனக்கான கதவை திறக்கும். இன்று அது மூடிய கதவாக தெரிந்தாலும் நாளை அது உன் வெற்றியின் வாயிலாக மாறும். என் தங்கமே, அமைதியாக சுவாசி. உன் உள்ளத்தில் ஒரு ஒளி இன்னும் அணையவில்லை. அந்த ஒளி தான் உன் நம்பிக்கை. அது இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் இருள் நிரந்தரமல்ல. எல்லாருக்கும் உயர்வு இருக்கிறது. உனக்கும் இருக்கிறது. வேறுபாடு நேரம் மட்டுமே. நீ இப்போ தடை என்று நினைப்பது நாளை திரும்பி பார்த்தால் ஒரு திருப்புமுனை என்று தெரியும். அந்த நாளுக்காக தைரியமாக இரு. உன் பாதையை நம்பு. உன் முயற்சியை நம்பு. உன் உள்ளத்தின் குரலை நம்பு. நீ தனியாக இல்லை. உன் ஆன்மா உன்னுடன் இருக்கிறது. உன் நேரம் வரவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அது அமைதியாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் திடீரென்று நீ உணர்வாய், இந்த தடை தான் எனக்கு பெரிய வலிமை கொடுத்தது என்று. அந்த நாள் தூரத்தில் இல்லை. அதுவரை ஒவ்வொரு நாளையும் ஒரு சிறிய வெற்றியாக பாரு. சிறிய முன்னேற்றங்களை கொண்டாடு. உன் மனசுக்கு நன்றி சொல்லு. அது இத்தனை சுமையையும் சுமந்து இன்னும் உடையாமல் இருக்கிறது. அதுவே உன் வலிமை. என் தங்கமே, உயர்வு தடைப்பட்டதில்லை. அது உன் கதையின் சரியான அத்தியாயத்தில் காத்திருக்கிறது. நீ உன் கதையை பாதியிலே விட்டுவிடாதே. முடிவு அழகாக இருக்கும். நீ நம்பினால், நீ தொடர்ந்து நடந்தால் அந்த உயர்வு உன்னிடம் வந்து சேரும். உன் மனசு அமைதியாக இருக்கட்டும். உன் ஆன்மா தைரியமாக இருக்கட்டும். உன் வாழ்க்கை மெதுவாக, உறுதியாக, நிச்சயமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, இன்னும் ஒரு உண்மையை உனக்கு சொல்லணும். வாழ்க்கை நம்மை சோதிக்கும்போது அது நம்மை தள்ளிவிட அல்ல, நம்மை தாங்கிக் கொள்ளும் திறனை வளர்க்கத்தான். நீ இவ்வளவு நாள் எதிர்கொண்ட தடைகள் உன்னை உடைக்கவில்லை என்றால் அவை உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன என்பதற்கு அதுவே சாட்சி. ஒரு கல் சிற்பமாக மாறும்போது அதற்கு அடிகள் தேவைப்படும். அந்த அடிகள் வலி தரும். ஆனால் அந்த வலியில்லாமல் அழகு உருவாகாது. நீ இப்போ அனுபவிக்கிற ஒவ்வொரு வலியும் உன்னை ஒரு உயர்ந்த வடிவமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. உன் மனசு சில நேரங்களில் கேட்கும், என் முயற்சிக்கு ஏன் உடனடி பலன் இல்லை என்று. ஆனால் நினைச்சு பார், விதை மண்ணில் போட்ட உடனே மரமாக மாறிவிடாது. அது இருட்டில் அமைதியாக வளர ஆரம்பிக்கும். மண்ணுக்குள் நடக்கிற வளர்ச்சி யாருக்கும் தெரியாது. ஆனால் அது தான் மரத்தின் அடிப்படை. அதுபோல உன் வாழ்க்கையில் இப்போ நடக்கிற மாற்றங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனா அந்த மாற்றங்கள் ஆழமாக, உறுதியாக உன் அடித்தளத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றன. நீ உன்னை குறை சொல்லும் பழக்கத்தை விட்டுவிடு. உன்னால் முடியாது என்று சொல்லும் குரல் உன் உண்மையான குரல் அல்ல. அது கடந்த காலத்தின் பயம் பேசும் சத்தம். உன் உள்ளத்தின் உண்மை குரல் என்ன சொல்கிறது தெரியுமா? நீ தொடர்ந்து நடந்தால் வெற்றி நிச்சயம் என்று சொல்கிறது. அந்த குரலை கேள். அதற்கு முக்கியத்துவம் கொடு. ஏனென்றால் அந்த குரல் தான் உன் ஆன்மாவின் வழிகாட்டி. என் தங்கமே, சில சமயம் நீ அமைதியாக இருப்பது தோல்வி அல்ல. அது ஒரு சக்தி சேமிப்பு. புயல் வரும் முன் காற்று அமைதியாக இருக்கும். அதுபோல உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வருவதற்கு முன் ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதியை பயப்படாதே, அதை வரவேற்று. அது ஒரு புதிய அத்தியாயத்தின் அறிகுறி. நீ உன் வாழ்க்கையை வேகமாக நகர்த்த நினைக்கிறாய். ஆனால் வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல. அது ஒரு பயணம்.
அந்த பயணத்தில் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம், ஒவ்வொரு தடைவும் ஒரு திருப்பம், ஒவ்வொரு காத்திருப்பும் ஒரு தயார். இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் முழுமையான வெற்றி உருவாகும். உன் உள்ளத்தில் இருக்கும் நல்ல மனசு உன்னை சில நேரங்களில் காயப்படுத்தியிருக்கலாம். நீ எல்லோருக்கும் நல்லது நினைத்தாய், ஆனால் எல்லோரும் அதேபோல நடந்து கொள்ளவில்லை. அதனால் தான் உன் மனசு வலித்தது. ஆனால் உன் நல்ல மனசை மாற்றாதே. அது உன் பலவீனம் இல்லை, அது உன் வலிமை. நல்ல மனசு உடனே பலன் தராது, ஆனால் அது தரும் பலன் நீண்ட நாள் நிலைக்கும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் மாற்றிப்பார். ஏன் எனக்கு என்ற கேள்வியை இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று மாற்று. அந்த ஒரு மாற்றம் உன் எண்ணத்தை மாற்றும். எண்ணம் மாறினால் உணர்வு மாறும், உணர்வு மாறினால் செயல் மாறும், செயல் மாறினால் முடிவு மாறும். இதுதான் உன் உயர்வின் ரகசியம். நீ இப்போ சந்திக்கிற தடை உன் திறனை சோதிக்கிறது. அது உன்னை கேட்கிறது, நீ உண்மையிலே உன் கனவை நம்புகிறாயா என்று. அந்த கேள்விக்கு உன் பதில் தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நீ நம்பினால், நீ தொடர்ந்து முயற்சி செய்தால் எந்த தடைவும் நிரந்தரமல்ல. உன் வாழ்க்கை மெதுவாக நகர்ந்தாலும் அது நின்றுவிடவில்லை. நீ இன்னும் சுவாசிக்கிறாய், இன்னும் முயற்சி செய்கிறாய், இன்னும் நம்புகிறாய். அதுவே உன் வெற்றியின் அடையாளம். தோல்வி என்பது முயற்சி நிறுத்திய இடத்தில் தான் ஆரம்பிக்கும். நீ இன்னும் நிறுத்தவில்லை, அதனால் நீ தோல்வியடையவில்லை. என் தங்கமே, உன் மனசுக்கு ஒரு வாக்குறுதி கொடு. நான் என்னை விட்டுவிட மாட்டேன் என்று. மற்றவர்கள் உன்னை புரியாமல் இருக்கலாம், சிலர் உன் வேகத்தை கேள்வி கேட்கலாம். ஆனால் நீ உன்னை புரிந்து கொண்டால் போதும். உன் உள்ளம் உன்னை ஆதரித்தால் போதும். அந்த ஆதரவு இருந்தால் உலகமே எதிராக இருந்தாலும் நீ நின்று கொள்ள முடியும். நாளை உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றம் வரும். அது பெரியதாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த சிறிய மாற்றமே பெரிய திருப்பமாக மாறும். அதற்கு தயாராக இரு. மனசை திறந்துவை. வாய்ப்புகள் சில சமயம் சோதனை போல வரலாம். அவற்றை கவனிக்க கற்றுக்கொள். உன் காத்திருப்பு ஒரு வீணான காத்திருப்பு அல்ல. அது உன் சக்தியை வடிகட்டுகிறது, உன் உண்மையான ஆசையை தெளிவாக்குகிறது. நீ உண்மையிலே என்ன விரும்புகிறாய் என்பதை இந்த தடை உனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது இல்லாமல் கிடைக்கும் வெற்றி உனக்கு திருப்தி தராது. ஆனால் இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு கிடைக்கும் வெற்றி உன் உள்ளத்தை நிறைக்கும். என் தங்கமே, இன்று நீ உன் வாழ்க்கையை பார்த்து சோகப்படலாம். ஆனால் 5 வருடங்களுக்கு பிறகு நீ இந்த நாளை நினைத்து நன்றி சொல்லுவாய். இந்த தடை இல்லையென்றால் நான் இவ்வளவு வலிமையானவராக மாறியிருக்க மாட்டேன் என்று சொல்வாய். அந்த நாளை நினைத்து இன்றைய நாளை தாங்கிக்கொள். நீ உன் மதிப்பை வெளிப்புற சூழ்நிலையால் அளவிடாதே. பணம், பதவி, பாராட்டு இவை எல்லாம் தற்காலிகம். ஆனால் உன் குணம், உன் மன உறுதி, உன் நேர்மை இவை நிரந்தரம். அவற்றை யாராலும் பறிக்க முடியாது. அந்த அடிப்படை உன்னிடம் இருக்கிறது. அதனால் தான் உன் உயர்வு தாமதமாக இருக்கலாம், ஆனால் அது உறுதியானதாக இருக்கும். என் தங்கமே, உன் மனசு அமைதியாக இருக்கட்டும். தினமும் சில நிமிடம் உன்னுடன் நீயே பேசிக்கொள். உன் பயங்களை வெளிப்படுத்து, உன் கனவுகளை நினைவுபடுத்து, உன் சிறிய முன்னேற்றங்களை கொண்டாடு. அவைதான் உன் பெரிய வெற்றியின் விதைகள். உன் வாழ்க்கை ஒரு கதையாக இருந்தால் இது ஒரு கடினமான அத்தியாயம். ஆனால் கதைகள் கடினமான அத்தியாயங்களால்தான் சுவாரஸ்யமாக இருக்கும். நேராக உயர்ந்து போகும் கதை யாருக்கும் நினைவில் இருக்காது. தடைகளை தாண்டி உயர்ந்த கதை தான் ஊக்கமளிக்கும். நீ அந்த கதையின் நாயகன். என் தங்கமே, எல்லாருக்கும் உயர்வு இருக்கிறது, உனக்கும் இருக்கிறது. உன் பாதை வேறுபட்டது என்பதற்காக அது தவறானது அல்ல. உன் நேரம் தாமதமாக இருப்பதற்காக அது மறுக்கப்பட்டது அல்ல. அது உருவாகிக் கொண்டிருக்கிறது, அமைதியாக, ஆழமாக, நிச்சயமாக. நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு. இன்னும் கொஞ்சம் தைரியமாக இரு. இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையுடன் இரு. அந்த கொஞ்சம் தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு நாள் திடீரென்று நீ உணர்வாய், தடை என்ற நினைத்த எல்லாம் உன் வளர்ச்சியின் படிக்கட்டுகள் தான் என்று.
அந்த நாளை வரவேற்க மனசை தயாராக்கு. உன் ஆன்மாவை உறுதியாக வைத்திரு. நீ தனியாக இல்லை. உன் முயற்சி உன்னுடன் இருக்கிறது. உன் நம்பிக்கை உன்னுடன் இருக்கிறது. உன் நேரம் உன்னை நோக்கி நடந்து வருகிறது. நீ தொடர்ந்து நட. உன் உயர்வு நிச்சயம். உன் மனசுக்கு அமைதி, உன் வாழ்க்கைக்கு முன்னேற்றம், உன் ஆன்மாவுக்கு நிறைவு, இவை அனைத்தும் உன்னை தேடி வருகின்றன. நீ தயாராக இரு, என் தங்கமே.